இளவரசர் வருவாரா, காதம்பரிய சாட காட்டி வர சொல்லுவாரா. நம்ம அம்மனியும் அண்ணனரை போட்டுக்கிட்டு இளவரசரை பார்க்க போவாளாம். ஆனா எதையுமே ஒரே ஒரு ஆள் மட்டும் கண்டுக்கிட மாட்டாராம். கூட பிறந்த அண்ணனுக்கு கூச்சமா இருக்கும்ல. வேணா, மரியாதையை காப்பாத்திக்க. சிவா, ஆத்திரப்படாதப்பா, நாங்க பேசுறோம். நாக்குல நரம்பே இல்லாம பேசுறாங்கன்னு அறுத்துருவேன். புத்தி இல்லாதவங்க பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காது சிவா. சமஸ்தானத்துல பெரிய இடம் எவ்வளவோ இருக்கும்போது கேண்டா இளவரசர் குடிசையில பிறந்த காதம்பரியை தேடி வராரு. மயக்கிற வித்தை காதம்பரிக்கு மட்டும்தானே இருக்கு. அதான் இளவரசர் வந்து பார்த்துட்டு போறாரு. வேண்டாம், என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு, எடுத்துக்காதீங்க. காதம்பரி அறிவுள்ள பொண்ணு, அவன் மூலமா இளவரசர் நம்ம குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி தராரு. அது ஏன் நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க? ஐயா, இளவரசர் சொடக்கு போட்டு கூப்பிட்டா 1000 பேர் வரிசையில வந்து நிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவர் ஏன் நேர்ல வரணும்? அடுத்தவங்க மூலமா உதவி செஞ்சிருக்கலாமே. காதம்பரி போட்டு வச்ச சொக்குப்படிதான் அவரை அவ இருக்கிற தசை பக்கம் இழுத்துக்கிட்டு வருது. என்னடி சொன்ன? டேய், குத்தம் செஞ்சவன் தாண்டா அதை மறைக்கிறதுக்கு யோக்கிய மாதிரி நடிப்பான். நீ அப்படிதான்டா. நீ பேசாம உள்ள போடா, பேசாம உள்ள போடா. இவனுங்களா ஒரு மனுஷன், இவனுங்களோட நீ பேசுறதாடா? போடா உள்ள, போடா. டேய், இளவரசரை உன் தங்கச்சி மயக்கி வச்சிருக்கானே இந்த ஊரே பேசுது. பேசாம போடா. விட்டுடா. உண்மையான மானசனா இருந்தா இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு எப்பயோ மாண்டிருக்கலாம். நானா இருந்தா அதை தான் செஞ்சிருப்பேன். டேய், வயசு வித்தியாசம் எல்லாம் பார்க்க மாட்டேன்டா. கோடால உரிவிடுவேன். இப்ப நீங்க பேசின விஷயம் எல்லாம் சமஸ்தானத்துக்கு தெரிஞ்சா உங்க கதி என்ன ஆகும் தெரியுமாடா? யோ, காதம்பரி செஞ்ச காரியத்தை ராஜா கிட்ட சொன்னா இவன் கதி, இவங்க அப்பன் கதி, இவங்க குடும்பத்தோட கதி என்ன ஆகுன்னு தெரியுமா? நடு வீதியில போட்டு நாய் அடிச்சு கொள்ற மாதிரி கொண்டுருவாங்க தெரியுமா? போட்டு கொடுக்கணுமா? டேய், நாமெல்லாம் தாயா பிள்ளையா பழகினவங்க. ஏன்டா இப்படி அக்கிரமமா அநியாயம் பண்றீங்க? பொறாமை வேறு பொறாமை. டேய், ஒருவேளை கஞ்சிக்கு வழி இல்லைனாலும் பொறாமைக்கு குறவில்லை. டேய், நீ இப்படியே பேசிட்டு இருக்கடா. ஒருவேளை கஞ்சி இல்லாம எல்லாரும் சாவ போறீங்க. யோ, நாங்க சோறு இல்லாம கூட வாழ்ந்துருவோம்யா. இந்த மாதிரி கேவலமா மானம் கட்டு வாழ மாட்டேயா. அடி நாய். ஏன்டா உன் பொண்டாட்டி கை குழந்தையோட ஊரை விட்டு ஓடி போனாலே நீ மானத்தை பத்தி பேசுறியா? போய. உன் பொண்டாட்டினால உன் வீட்டு மானம் எந்தெந்த ஊர்ல எங்கெங்க சந்திச்சிருச்சதுன்னு நான் சொல்லட்டுமா? யோ, அது வேற இது வேறயா. நல்ல பேச வந்துட்ட, இன்னும் கொஞ்ச நாள் போனா ஊரே பேசியா. அப்ப பாருங்க இவன் மானத்தை பத்தி. யோ, நீ பேசாதேறா. இந்த பயலுலாம் இப்படிதான். இவனுங்க எல்லாம் மனுஷனுங்களா? இன்னும் கொஞ்ச நாள்ல இவனுங்க என்ன பண்ண போறானுங்க? காதம்பரி கிட்ட இவனுங்க குழந்தைங்க எல்லாம் கொண்டு வந்து படிக்கிறதுக்கு நிறுத்த போறானுங்க. இவனுங்களுக்கு சரிசமமா நாம பேசுறதாடா? பாத்தியா பெருசு, நிப்பாட்டிட்டால, கொண்டு வந்து நிப்பாட்டிட்டால. இளவரசரை பார்க்க போய் என்ன தெருவுல வச்சு 4 பேர் கேட்கிற மாதிரி நிப்பாட்டிட்டால. வேண்டாண்டா, வேண்டாண்டா, பொறு. ஊரு கண்டதை பேசும்டா. நீயும் அவங்களோட சேர்ந்து பேசலாமாடா? டேய், அவங்க பேசுற மாதிரியே நீயும் பேசுறியடா? இல்ல பெருசு, இல்ல. இளவரசர் அவளை சந்திக்கிறது கல்வி மேல உள்ள அக்கறை நினைக்கிறியா? அது இல்ல, உண்மை வேற. அது உனக்கு தெரியாது. சரி, உனக்கு தெரியாது. சிவம், கொஞ்சம் பொறுமையாயிரு. இந்த நேரத்தில் நாம பொறுமையா தான் இருக்கணும். நாம என்ன பண்ணணும்ன்றதை யோசனை பண்ணி செய்வோம். கொஞ்சம் பொறுமையாரு. போ, வாங்க. நீ போ, உள்ள போ. வாங்க, விடுங்க. காதம்பரி, வாங்கண்ணே. காதம்பரி, நான் கேட்குறேன்னு தப்பா நினைக்காதம்மா. என் அப்பா மாதிரியே நீங்களும் என் மேல பாசம் வச்சிருக்கீங்க. நீங்க கேட்டா நான் எப்படின்னா தப்பா எடுத்துப்பேன். காதம்பரி, நீ பிறந்த நேரம் ரொம்ப கஷ்டமான காலகட்டம். உங்க அம்மாவுக்கு பிரசவ வலி வந்தது. ஆனா பிரசவம் வீட்டில் ஆகலை, சுடுகாட்டில் நடந்தது. சுடுகாட்டில் உன்னை பெத்து போட்டு அந்த புண்ணியவதி மேலே போயிட்ட. அந்த வகையில பெத்த தாயோட முகத்தையே பார்க்க முடியாத பெரிய துரதிருஷ்டசாலினா இல்லம்மா, அந்த ஏக்கமே இல்லாம உன்னை வீரையன் வளர்த்துருக்கிறான். உன்னை வளர்க்கறதுக்கு அவன் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டான்னு எங்களுக்கு தெரியும். நீ ஒன்று தொட்டில்ல தூங்குவ, இல்லைன்னா அவன் தோள் மேலே தூங்குவ. உனக்கு 10 வயசு ஆகிற வரைக்கும்
உன்னை தரையில படுக்க வச்சு அவன் தூங்க வச்சதில்லை. ஏன் தெரியுமா? உன் காதுல எறும்பு நுழைஞ்சி உன் தூக்கத்தை கெடுத்துடக்கூடாதான். இப்பேற்பட்ட ஒருத்தனை நீ தகப்பனை அடையறதுக்கு நீ 7 ஜென்மத்திலையும் புண்ணியம் பண்ணி இருக்கணும். வீரையனுக்கு பிறந்த நீ வேற யாருக்காவது பிறந்திருந்தா பிறந்த அப்பவே தாயை முழுங்கினவன்னு சொல்லி உன்னை தூக்கி வெளியில போட்டிருப்பாங்க. ஆனா அவன் உன்னை கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்தனாம்மா. அதை விட நீயும் இந்த ஊரே பெருமைப்படுற மாதிரி நடந்துக்கிற. எல்லா பிள்ளைங்களுக்கும் பாடம் சொல்லி கொடுக்குற. ஏதாவது கஷ்டம்னா ஓடி போய் உதவி பண்ற. இதுக்கு மத்தியில ஒரு குடம் பால்ல ஒரு துளி விஷம் விழுந்த மாதிரி இவ்வளவு நல்ல விஷயங்களுக்கு மத்தியில ஒரு கெட்ட செய்தியை கேட்டபோது என் மனசு பதறி போச்சுமா. மனசு பதறி போச்சு. அதை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் கேட்கலான்னு தான் வந்தேன். நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியல அண்ணன். என்ன பத்தி அப்படி என்ன தப்பான செய்தியை கண்டுபிடிச்சீங்க? இந்த வயசுல வரும், எல்லாம் வரும். காதல் வரும். ஆனா அது முறையான காதல் இல்லைன்னா சிக்கல் வரும். அதை என்ன என்கிட்ட சொல்றீங்க? இந்த பாருமா காதம்பரி, நாம பணங்காசு இல்லாதவங்க, ஏவல் பண்ணி பிழைக்கிறவங்க. நாம ஆசைப்படுறதுக்கு கூட ஒரு எல்லை உண்டு. எல்லையை மீறி ஆசைப்படுற போது தப்பாயிருமா. சந்தோஷமா வாழ்றதுக்கு என்ன தேவையோ அதோட எல்லை வரைக்கும் ஆசைப்படுறது தப்பில்லை. என்ன அந்த சந்தோஷம் இளவரசரை காதலிக்கிறதுனால தான் வருதுன்னு நினைக்கிறது தப்பு இல்லையாம்மா? அதிர்ச்சியா இருக்குதா? நீயும் இளவரசரும் அடிக்கடி சந்திச்சு பேசிக்கிறத ஊரே பேசுதும்மா. நீ எங்க இருக்கிறேன்னு தேடி கண்டுபிடிச்சு இளவரசர் உன்கிட்ட வந்து பேசுறாராமே. ஏமா உன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் வரலாமா? இளவரசர் உன் மேல ஆசைப்படுற அளவுக்கு நீ நடந்துக்கிறியே, இது தப்பு இல்லையாம்மா? நியாயம் இல்லாத எந்த ஒரு விஷயத்துக்குமே நான் ஆசைப்பட மாட்டேன். நெருப்பு இல்லாம எப்படி தாயி புகையும்? நெருப்பு இல்லைனா கூட புகை வரும்னு. பனி புகை சூரிய வெளிச்சம் பட்டதும் அது மறைஞ்சு போயிடும். நீ என்னை விட வயசுல சின்னவ, ஆனா புத்தியில ஒசந்தவ. உனக்கு நான் புத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை. சிவன் உன் மேல சந்தேகப்பட்டப்போ நான் அவனோட போராடி பேசினேன், உனக்காக பேசினேன். ஆனா சிவன் சொல்றது சரிங்கிற மாதிரி நடந்துக்கிறியம்மா. நான் தப்பு செஞ்சதா நீங்களும் நம்புறீங்களான்னு? ஊரே நம்புதும்மா. நான் பார்த்து வளர்ந்த புள்ளன்னு நீங்க என்ன சொல்றீங்க? என் நடத்தைய நீங்க தப்பா சொல்லுவீங்களான்னு? இந்த வயசு எல்லை மீறி போற வயசு. அதை செய்யாதேன்னு சொன்னா அதை செய்யுன்னு சொல்லும். நான் என்ன சொல்றேன்னா, இந்த வயசுல வர வேண்டிய காதல் உனக்கு வந்திருக்கு, அது நியாயம்தான். ஆனா தகுதியை மீறி வந்திருக்கிற காதல், உனக்கு எட்டாத உயரத்துல இருக்கிறவரோட வந்திருக்கிற காதல், இது பெரிய தப்புமா. அது எனக்கு தெரியும்ண்ண. உனக்கு தெரியாது எதுவும் இல்லம்மா. ஆனா இந்த கன்றாவி பிடிச்ச காதல் உன் மனசையும் கண்ணையும் கட்டி போட்டுருச்சுமா. என்ன செய்யறோம்னு உனக்கே தெரியல. வேண்டாம் காதம்பரி, நம்ம ஜனங்க மத்தியில நீ சாமி புள்ள மாதிரி இருக்கிற. வேண்டாம்மா, இளவரசர் மேல நீ ஆசை வைக்காதம்மா. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறம்மா. இவ்வளவு தூரம் நீங்க பேசும்போது நான் பேசாம இருக்கிறதுல நியாயம் இல்லை. பேசவே வேண்டாம், செய். இனிமேல நீ இளவரசரை போய் பார்க்காத. அண்ணன், என் கூட நீங்க வர முடியுமா? எங்கம்மா? இளவரசரை பார்க்க. நம்ம இளவரசரை பின்தொடர்றோம், இளவரசரை தளபதி பின்தொடர்றாரு, தளபதியை இவங்கெல்லாம் பின்தொடர்றாங்க, எல்லாரையும் சேர்த்து மகாராணி பின்தொடர்றாங்க. ஒரு வட்டத்துக்குள்ள வருது. இதுல நம்ம எங்க இருக்குன்னு தெரியலையே. இளவரசர் கோயில் வாசலில் அமர்ந்திருந்தார். தளபதி காவலாளிகளோடு மறைவான இடத்தில் சரியான தருணத்திற்காக பதுங்கி இருந்தார். பிடித்து விடலாம் என்ற நம்பிக்கை வரும்போது கெடுத்து விட்டீர் ஐயா. ஏங்க, நான் என்னத்துக்கு கெடுத்தேன்? நீங்களா கூப்பிட்டு இளவரசரை கண்காணிக்கிற வேலையை கொடுத்தீங்க.
அந்த பதவிக்கு பாதுகாப்பு அதிகாரின்ற ஒரு பேரும் கொடுத்தீங்க. நீங்களே மறுபடியும் தளபதியை கூப்பிட்டு அதே வேலையை அவர் கொடுத்திருக்கீங்க. இது சரியான கண் துடைப்பு வேலை. கண் துடைப்பு வேலையேதாயா? இளவரசரை நம்ப வைப்பதற்காக, நான் விரித்த வலையில் அவரை விழ வைப்பதற்காக நாம் உருவாக்கிய கண் துடைப்பு வேலைதாயா நீ? பாதுகாப்பு அதிகாரி என்ற பதவியை உன்னை போன்ற வடிகட்டின, எதற்கும் உதவாத, கால் காசிற்கு பெறாத, திராணி இல்லாத, தைரியம் இல்லாத ஒரு மட சாம்பிரானிடம் கொடுப்பேன் என்று நீ நினைத்தாயா? என்ன வருத்தமா? இல்லை, குழப்பம். உன்னை போன்ற வடிகட்டின, எதற்கும் உதவாத, கால் காசிற்கு பெறாத, திராணி இல்லாத, தைரியம் இல்லாத ஒரு மட சாம்பிரானிடம் கொடுப்பேன் என்று நீ நினைத்தாயா? என்ன வருத்தமா? இல்லை, குழப்பம். என் மனைவி சொல்லும் அதே வார்த்தைகளை இவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இவர் சொல்லும் இதே வார்த்தைகளை என் மனைவி சொல்லிக் கொண்டிருக்கிறாள். என் மனைவி இவருக்கு சொல்லிக் கொடுத்தாரா அல்லது இவர் என் மனைவிக்கு சொல்லிக் கொடுத்தாரா? எது எப்படி இருந்தாலும் என்னுடைய அனுமதி இல்லாமல் இவர்கள் எங்கே எப்படி சந்தித்துக் கொண்டார்கள்? நான் இவரை சந்தேகப்படுவதா அல்லது என் மனைவியை சந்தேகப்படுவதா? அடச்சி வாய முடியும். உன் மூஞ்சிக்கு மனைவி ஒரு கேடு, அவளை சந்தேக வரப்படுகிறாயா? மறுபடியும் என் மனைவியின் வார்த்தைகளை ரிப்பீட் செய்கிறீர்கள் ராஜகுரு. என்னுடைய சந்தேகம் ஊர்ஜிதமாகிறது. ஓ கடவுளே கடவுளே. சரி, இளவரசர் அங்கேயே அமர்ந்திருந்தார். நீங்கள் கவச குண்டலத்தோடு சென்றீர்கள். தளபதி அங்கு ஒளிந்திருந்ததை ஏன் கவனிக்கவில்லை? சரி, நான் தான் கவனிக்கவில்லை. தளபதி கூறியிருக்கலாம் அல்லவா நான் இங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறேன். திட்டமெல்லாம் நீங்க போட்டுக்குவீங்க, என்கிட்ட எதையும் சொல்றது இல்ல. அப்புறம் என்ன கூப்பிட்டு திட்டுவீங்க. முதல்ல திட்டம் போறது எப்படின்னு ஒரு திட்டம் போடுது. எல்லாம் ஒண்ணு சொல்லணும். அவர் தப்பு பண்ணதுக்கு என்ன ஏன் போட்டு அடிக்கிறீங்க? முடிஞ்சா சிங்கத்தை தொட்டு பாரியா. சிங்கம் சிங்கமா சீரி எரிமலையா வெடிச்சிடுவாரு. ஆமாண்டா, இது வரைக்கும் சிங்கம் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருந்த. இப்ப எரிமலையும் சேர்ந்துச்சா? இது வரைக்கும் நிமித்தி வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இனிமே கவுத்து போட்டு அடிக்க போறாங்க. ஆமாம், எனக்கு ஒரு சந்தேகம். உங்கள் விசுவாசி எப்போதும் உங்களை சிங்கம் சிங்கம் என்று கூறுகிறாரே, நீங்கள் அவ்வளவு பெரிய வீரனா? நான் சொன்னா நான் வீரன் எப்போது உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா? நான் யாரையாவது அடிச்சு நீங்க பாத்துருக்கீங்களா? எல்லாரும் என்ன அடிச்சுதான் நீங்க பாத்துருப்பீங்க. அதை விட்டுட்டு நீங்களா கூப்பிட்டு நீ வீர பாஞ்சா புலி பதுங்குனா நாகம் ஓடினால் நாய் என்று சொல். முட்டாள் முட்டாள். அட என்னங்க நீங்க? நான் இந்த பதவியை வேணாம் தான் சொன்னேன். நீங்களா கூப்பிட்டு ராஜயோகம் சொல்லி இந்த பதவியை தூக்கி என் கையில கொடுத்தீங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் நான் தான் தப்புன்னு என்ன திட்டுறீங்க. ஆனா தப்பெல்லாம் உங்க மேலதான் இருக்கு. சொன்னா நம்ப மாட்டேன்றீங்க. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நான் என் வேலையை ராஜினாமா செய்யறேன். விட்டது சனியன், முதலில் அதை செய். இவன் இளவரசரோடு தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் இவன் தான் தூண்டில். இவனை வைத்துக் கொண்டுதான் இளவரசர் காதலிக்கும் பெண்ணை நாம் பிடிக்க வேண்டும். இன்னொரு வாய்ப்பு அமையாமல் போய்விடவா போகிறது? அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வோம். இதவார், இளவரசர் எங்கு சென்றாலும் நீ அவரோடு தான் செல்ல வேண்டும். உன் பின்னால் தளபதியும் காவலாளிகளும் உடன் இருப்பார்கள். அதை நன்றாக புரிந்து கொள். புரிஞ்சுக்கிற ராஜகுரு. இரவு கழிந்தால் விடியல் வராமலா போய்விடப் போகிறது? வரும். இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஒன்னுத்துக்குமே உதவாதவன்னு சொல்றாங்க, நீதான் உதவணும்னு சொல்றாங்க. எப்படி பார்த்தாலும் கணக்கு சரியாக மாட்டேங்குதே. நாம் தனிமையில் சந்திக்க வேண்டும் என்று உன்னிடம் சொல்லியிருக்கிறேன் அல்லவா? அந்த ஒப்பந்தத்தை நீங்க எப்பவோ மீறிட்டீங்க இளவரசே. என்ன விஷயம்? இளவரசி, என்ன இது? உங்கள் வயது என்ன, என் வயது என்ன? சாமிங்க நீங்க.
நாங்க வணங்காத தெய்வம் இல்ல, வரம் கொடுக்கிறது நீங்க தானே. உங்க காலில் விழுந்து வணங்குறது நாங்க செஞ்ச பாக்கியம் இளவரசே. நான் உங்களுக்காக எதுவும் செய்யவில்லையே. கல்வியை கொடுத்துருக்கிறீங்களே, இதோ இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டீங்க. இனி கொஞ்சம் படிங்க தானே, அப்புறம் எங்களையும் நிமிர்ந்து நடக்க வச்சிருவீங்க இளவரசே. வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். புரிகிறதா? எங்க காலம் முடிஞ்சு போச்சு இளவரசே. ஆனா எங்க பிள்ளைங்க நீங்க கொடுக்கிற வாய்ப்பை தாராளமா பயன்படுத்திக்குவாங்க. உதாரணம் காதம்பரி. எங்க காதம்பரி உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஒரு சாமி, அவர் எங்களுக்கு தரிசனம் கொடுத்ததில்லை. ஆனா கண் கண்ட தெய்வம் நீங்க தான் என்னைக்கும். இளவரசே, நான் வரேன். நான் ஒரு பெட்டியை உன்னிடம் கொடுத்தேனே காதம்பரி, அதை எப்பொழுதாவது திறந்து பார்த்தாயா? திறக்கணுங்கிற எண்ணம் வரல இளவரசே. நீங்க தானே என் மேல மதிப்பும் மரியாதையும் இருந்தா அதை திறந்து பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்க. திறந்து பார்த்தா உங்களுடைய எண்ணம் என்னன்னு தெரிஞ்சிடும் இளவரசே. அவ்வளவுதான் என்னால செய்ய முடிஞ்சது. தனிமையில பார்க்க சொல்லி உங்களோட எண்ணங்களை அதுல வச்சிருக்கீங்க.
எனது என்னத்தை பற்றி சொல்கிறேன் காதம்பரி. சொல்லுங்களேன். நான் உன்னை சமஸ்தானத்து இளவரசனையே சோதித்து பார்க்கிறாய். அதனால்தான் எனது சிந்தனைகளை நான் உன்னோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். தவறில்லை என்று நினைக்கிறேன். தவறு என்று புரிய வைக்கிறாய். கடைசி முறை ஆத்மாவை தாங்கி இருக்கிற இந்த உடல் அழியும். ஆனா ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. ஆத்மாவுக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. இது கடவுளுடைய நியதி. இந்த நியதியுடைய அடிப்படையில தான் நம்மளுடைய பிறப்பும் அதோடைய அர்த்தங்களும் அடங்கியிருக்கு. அது மாற்ற முடியாத ஒரு அமைப்பு. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கவிருக்கிறதோ
அதுவும் நன்றாகவே நடக்கும். ஓ, இரு. நேத்து என்ன நடந்தது? அது நல்லா வேற நடந்ததுன்னு சொல்ற. நாளைக்கும் ஒன்று நடக்க போகுது, அதுவும் நல்லா நடக்கும்னு சொல்றிய. என்ன காதம்பரி, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறியே. பிறப்பும் இறப்பும் எப்படி நிர்ணயிக்கப்பட்டதோ அது மாதிரிதான் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இருக்கிற வாழ்க்கையும் வாழ்க்கையில் உள்ள சம்பவங்களும் நிர்ணயிக்கப்பட்டது. ஓ, அப்படிங்கிறியா? அப்ப ஏன் காதம்பரி கடவுள் நம்மள இவ்வளவு கஷ்டத்தோட படைச்சிருக்கிறான்? கரோதி கில கிரஹ கிம் பவதி அகி காமாய கிம் பவதி இத்தா நிம்னா ஸ்மரணம் கரோதியத் கிம் பவதி அத்த அகி ஆசத் சக்ருத் மதியே கிரஹான் பவதி ஆஷா. அற்புதம். ஏன் காதம்பரி, எனக்கு தாய்மொழியில சொன்னாலே சுமாராதான் புரியும். இப்ப ஏதோ தேவ பாஷையில சொல்ற, என்ன புரிய போகுது? ஏன் காதம்பரி, இத புரியிற தமிழ் மொழியிலே சொன்னாதான் என்ன? இப்போ நீங்க என் வீட்டுக்கு வந்தீங்கல்ல, வர்ற வழியில நீங்க என்னென்ன பாத்தீங்கன்னு சொல்லுங்க. நான் என்னத்தை பார்த்தேன்? வந்துகிட்டு இருக்கிறப்போ ஒரு பிச்சைக்காரன் படுத்து கிடந்தான். அவனுக்கு கொஞ்சோண்டு சோறை கொடுத்துட்டு அப்படியே போனனா, அங்க நம்ம பெரிய தாய் பொண்ணு, அது கண்ணு தெரியாதுல்ல, அது கீழே விழுந்து கிடந்துச்சு. அதை அப்படியே கைத்தாங்களா கூட்டிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு நேரா இங்க வரேன். உங்களுக்கு கண்ணு தெரியுதுல்ல, நீங்க பிச்சை எடுக்கலல்ல. இவங்க எல்லாரையும் பார்த்து ஆறுதல் அடைஞ்சுக்கோங்கன்னு நான் சொல்லல. உங்களை கடவுள் ஒரு படி மேல வச்சிருக்காரேன்னு நினைச்சுக்கோங்க. அப்படி ஒரு மனநிலை உங்களுக்கு இருந்துச்சுன்னா அடுத்த முன்னேற்றத்துக்கான பாதையை எடுத்துருவீங்க. இதுதான் நான் சொன்ன ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். புரிஞ்சுதா? சரி, நாங்க ஒரு படி மேல இருக்கிறதாவே வச்சுக்குவோம். அப்படின்னா பிச்சைக்காரனை ஏன் பிச்சைக்காரனா படிச்சான்? கண்ணு தெரியாதவனை ஏன் கண்ணு தெரியாதவனா படிச்சான்? பந்தா தத் பவதி ஏவ ஆப்த ஆஸ்தி கிம் பந்தா தத் பூத் பூர்வம் ஏவ அபிவ்ருத்தா பவதீய விதி அஸ்தி பூத் நிசிஸ்தா. உனது கர்ம பலனை வைத்தே உனது வாழ்க்கை பாதை அமைக்கப்படுகிறது. அப்பாதை உனக்காக என்றோ முடிவு செய்யப்பட்டது. உனது விதியும் அப்படியே அவ்வழியே மாறாது. நாம ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் போல் இருக்கு. அதனால தான் கண்ணு தெரியுது, வேலை செய்யறதுக்கு கை காலு ஒழுங்கா இருக்குது, நல்லா பார்க்குறோம், கொஞ்சம் ஓடி ஆடி வேலை செய்கிறோம். கடவுளோட படைப்பை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை காதம்பரி? நாம கடவுளுக்கு நன்றி சொல்லணும் காதம்பரி. அப்பனே, நாங்க உனக்கு நன்றி சொல்றோம். ஏன் காதம்பரி, வாழ்க்கையோட அர்த்தம் தான் என்ன? ந ஜெயத்தே மிரியத்தே வ கடசின் நயம் பத்வ பவித்த வன பூய அஜோ நித்ய சஸ்வதோ எம் பரனோ ந ஹன்யதே ஹன்யம்னே சரீரே. நமக்கு விதிக்கப்பட்ட கடமைய பலனை எதிர்பார்க்காம உரிமையோட செய்யணும். நம்ம செஞ்சதுனால தான் முடிவு கிடைச்சதுன்னு கர்வம் கொள்ளக்கூடாது. உனக்கு விதிக்கப்பட்ட கடமைய செய்யாம பின்வாங்கவும் கூடாது. நம்ம கடமைகளை செஞ்சதுக்கு அப்புறம் ஆத்மா சரீரத்திலிருந்து வெளியில போய் இறைவனடி சேர்ந்துடும். புரிஞ்சுதா? காதம்பரி, அப்பா, இன்னைக்கு பாடம் முடிஞ்சது, நீங்கெல்லாம் போலாம். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. நம்ம வீரையன் வரியா? ஆமா. அப்பா, காதம்பரி, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன்பா. வீரையா, எப்படிடா இருக்கிற? திடீர்னு வந்து நிக்கிற? நான் வந்தது இருக்கட்டும், என்னன்னு உங்களுக்கு யாரு நாம போட்டு விட்டா? எல்லாம் காதம்பரியால தான். இப்படி ஒரு மாற்றம் வரணும்னு இருக்குது, அது வந்துருச்சு. வீரையா, நான் எங்க போக போறேன்றதும் எனக்கு தெரியும். கிருஷ்ணரோட திருவடி. என்னன்னு என்னாச்சு உங்களுக்கு? நல்லா தானே இருந்தீங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? காதம்பரி கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குதுப்பா.
நாம யோசிக்கிறத விட ஒருபடி மேல போய் அவ யோசிக்கிறா. ஆனா அது என்ன சக்தின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா நான் சொல்றது நிஜம். காதம்பரி இந்தா இதை வச்சுக்கோ. கொண்டு போய் பத்திரமா வை. என்னடா சிவம், நல்லா இருக்கியா? எப்படா இருக்க? காதம்பரிக்கு சக்தி இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அவளுக்கு 24 வயசாச்சு. முதல்ல ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. 24 வயசு ஆனா என்னடா, அவ இன்னும் எனக்கு குழந்தை தான்டா. குழந்தையா இருக்கட்டுமே, ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. அவளுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா நாம பல விஷயங்களை போராடுறதுல இருந்து தப்பிச்சுக்கலாம். என்னடா நீ பாட்டுக்கு ஏடா கூடமா பேசிக்கிட்டு இருக்க? என்ன பேசிக்கிட்டு இருக்கங்கிற? நம்ம வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டாமா? 4 பேர் நம்மளை தப்பா பேசணுமா? ஏய், நீ பேசுறத பார்த்தா ஏற்கனவே மாப்பிள்ளை பார்த்த மாதிரியே சொல்ற. ஆமா, 4-5 மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன். நம்ம வேலாயுத மாமா இருக்கான்ல, பெருமாள், அவன் சமஸ்தானத்தில் வேலை பார்க்க கிருஷ்ணன், பெரியாத்தா பேரன் சொக்கேன், இவங்க எல்லாருமே நல்லவங்க தான். இவங்க நம்ம காதம்பரியை நல்லபடியாக வச்சு காப்பாற்றுவாங்க. நம்ம சொல்றதுக்கும் ஏற்று கட்டுப்பட்டு இருப்பாங்க. சரிங்கண்ணே, இப்போ நீங்க சொல்றது எல்லாத்தையும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசிக்கலாம்ல? சாப்பிட்ட உடனே இதை பற்றி பேசலான்னா சாப்பிடலாம். சரிங்கண்ணே. நான் கூட நினைச்சேன் என் புள்ள அப்பா எப்பப்பா வந்த இங்கப்பா போனேன்னு கேட்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன பெத்தவன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. முட்டா பைய பெத்த முட்டா மவனே, வாடா போய் சாப்பிடலாம். வீரையா, அப்ப நாங்க நீங்க உங்களுக்கு என்ன சாப்பாடு சாப்பாடு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க சாப்பிட்டுக்கலாம். வாங்க. இது மனுஷன் வாங்க. வா. அப்பா, என்ன சுவை, என்ன சுவை. இந்த சுவைக்காக தான் தினமும் இங்க சாப்பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கோம். சரியா சொன்னடா ராமையா. அப்படியா? ஓஹோ, அதானே பார்த்தேன். என்னடா 12 பானை அரிசியும் முடிஞ்சு போச்சேன்னு யோசிச்சேன். இப்ப தெரிஞ்சு போச்சு. அம்மா காதம்பரி, இனிமே குழம்புல உப்பெல்லாம் போடாத, சோத்த பொங்காத. இவங்க 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போய் தூங்குனதுக்கு அப்புறம் சோத்த பொங்கிக்கலாம், குழம்புல உப்ப போட்டுக்கலாம், அப்புறமா நாம சாப்பிட்டுக்கலாம். சரியா? நீ ரொம்ப அசிங்கப்படுத்துற, இருந்தாலும் நான் கவலைப்பட போறதில்ல. சாப்பாடு மேல காட்டுற அக்கறைய பிள்ளைங்க மேலே கொஞ்சம் காட்டுங்க. காட்டிடுவோம். ஏனே இவன் கல்யாணத்து மேல ரொம்ப ஆர்வமா இருக்கான்ல? ஆமா, ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப ஆர்வமா இருக்கிறான், ரொம்ப ஆர்வமா இருக்கிறான். அப்போ பாத்துருவோமா? பார்க்கிறோம், நடத்துறோம். நல்லபடியா நடத்திடுவோமா?